ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சுப்போர். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய குண்டு குண்டு குலாப் ஜாமுன் எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம். ஜூஸியாக பர்ஃபெக்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு சொல்லியிருக்கேன். செய்து பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் 2 பேக்கெட் அளவுக்கு குலாப் ஜாமுன் பவுடர் எடுத்திருக்கேன். இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் பவுடர் தான். இது 2 பேக்கெட்டையும் பவுலில் மாற்றிக்கலாம். சேர்த்துட்டு இது கூட பாருங்கள், இந்த பதத்தில் தான் இருக்குது. இது கூட சாதாரண பச்சை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம். மாவு சாஃப்டாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ இது கூட கடைசியாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேங்க. நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். 2 பேக்கெட்டுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லா இடமும் நெய் படுற மாதிரி திரும்பவும் ஒரு முறை கைகளால் நல்லா பிசைஞ்சிட்டு மூடி வச்சிடலாங்க. மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். நம்ம எடுத்து பார்த்தோன்னா பொருளாக இந்த மாதிரி பிரித்து பார்த்தோன்னா பொருளாக இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணி வந்துடலாம். நம்ம இன்றைக்கி 2 பேக்கெட் அளவுக்கு இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் பவுடர் சேர்த்தோம் இல்லைங்களா, அதனுடைய 2 பேக்கெட் அளவு சேர்த்து 350 கிராம்ஸ் இருக்குது. 350 கிராம்ஸ்க்கு நம்ம 1 கிலோ அளவுக்கு சக்கரை சேர்க்கணும். அப்போ தான் சரியாக இருக்கும். வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பெரிய கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் 1/2 கேஜ் பிடிக்கிற அளவுக்கு கப் எடுத்திருந்தேன். 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். டோட்டலாக 1 கேஜ் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேங்க. இது கூட அதே அளவு சரிக்கு சரி தண்ணி சேர்த்துட்டு சக்கரை கரைஞ்சி கொதித்து வரட்டும். 2 கப் சக்கரைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததான் மாவு பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லைங்க. இது உருட்டிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு உருண்டை தேவையோ அந்த அளவுக்கு உருட்டிக்கலாங்க. நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சோன்னா உள்ளெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். பெருசாக சிறுசாக போட்டால் தான் வேகும், அந்த அளவெல்லாம் கிடையாது. பாருங்கள், நான் கொஞ்சம் பெருசாக தான் போட்டிருக்கேன். உள்ளங்கையில் ஃபஸ்ட்டு நல்லா ப்ரெஸ்அப் பண்ணி உருட்டிட்டு அதுக்கப்புறம் லேசாக உருட்டினோன்னா அந்த கிராக் இல்லாமல் நல்லா வந்துடும். ஃபஸ்ட்டு பேட்சுக்கு உருட்டியாச்சு மாவை. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக பாருங்கள், சக்கரை பாகு கொதிச்சு வருது. இந்த சமயத்தில் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்காக சர்க்கரையில் அடித்து வச்சுருந்த ஏலக்காய் தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்ததாக கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக சேஃப்ரான் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ இது ஃப்ளேவருக்காக தான். ஜஸ்ட்டு உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள், இப்போ செக் பண்ணலாம். பாகு ரொம்ப கொதிக்க விட்டுற வேண்டாம். நம்ம கையில் இப்படி தொட்டோன்னா பிசுபிசுப்பு தன்மை இருக்கணும். ரொம்பவும் நம்ம கம்பி பதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி தொட்டு பார்த்தோன்னா நம்ம எண்ணெய் தொட்டால் ஒரு ஃபீல் ஆகும் இல்லையா, ஆயில் தொட்டால் அந்த அளவுக்கு இருந்தால் போதும். லைட்டாக பிசுபிசு தன்மை இருக்குது. இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சிடலாங்க. அடுத்ததாக நம்ம உருட்டி வச்சுருக்க ஜாமுன்ஸை எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். நான் எண்ணெய் ஒரு 2-3 நிமிஷம் தாங்க மிதமான தீயில் வச்சு காய வச்சுருந்தேன். நம்ம ஜாமுன்ஸ் ஒன்றா சேர்க்கும் போது இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வந்தால் போதும். ஆயில் நான் ரீஃபைண்ட் ஆயில் தாங்க சேர்த்துருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில், வெஜிடபிள் ஆயில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. கடலெண்ணெயும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணனா அந்த ஸ்வீட்டில் கடலெண்ணெய் ஸ்மெல் வரும். அதனால அது உங்களுடைய விருப்பம். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பால்ஸாக சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பேட்ச் நம்ம சேர்த்த உடனே இந்த மாதிரி கலந்து விடக்கூடாது. இப்போ அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. அதுவாக தானாக மேலே எலும்பி வரும். அதுக்கப்புறம் நம்ம கரண்டியால் திருப்பி விட்டால் போதும். அதுவும் ரொம்ப திருப்பிட வேண்டாம். அதுவே தானாக ரோல் ஆகிக்கும் பால்ஸு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ வெளியே எடுத்துடலாம். ஸ்டவ்வை மட்டும் சிம்மில் வச்சு பொரிச்சுக்கணுங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். இல்லைனா உள்ளெல்லாம் வேகாமல் போயிடும். சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆகிடும். உள்ளெல்லாம் வேகாமல் போயிடும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்த ஜாமுன் பிளேட்டில் எடுத்துருந்தோம் இல்லையா, அதை ஜீராவில் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு பேட்ச் நான் ஜீராவில் சேர்த்துட்டு இருந்தேன். செகண்ட் பேட்ச் இப்போ நம்ம சேர்த்துருக்கோம். தேர்ட் பேட்ச் வெந்துட்டுருக்கு. நம்ம 4th பேட்ச் வேகத்துக்குள்ளே இதுலேருந்து கொஞ்சம் நம்ம எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ரொம்ப போட்டுட்டோன்னா உடஞ்சிடும். அதனால நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போது லாஸ்ட்டாக பொரிச்சது இதுள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விடுற மாதிரி மூடி வைங்க. குப்புன்னு போட்டு மூடிட வேண்டாம். இது அப்படியே ஒரு 1/2 ஹவரில் எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஊறி நல்லா சூப்பராக வந்துடும். பாருங்கள், நல்லா ஜீராவோட சூப்பராக ஊறி வந்திருக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிட வேண்டியதா.
ஜீரா உங்களுக்கு கம்மியாக போதும்னா 800 கிராம் அளவு கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்து தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஜீராவோடு சேர்த்து ஜாமுன் சாப்பிட்ணுன்னா 1 கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். அதே மாதிரி சர்க்கரை பாகு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாது கூடாதுங்க. மிதமான அந்த எண்ணெய் பிஸ் தன்மை இருக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இறக்கி வச்சு ஜாமுன்ஸை உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஜூஸியான குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.